அதை எடுத்து உள்ள வை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வந்து போடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் காஃபி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் காஃபி போட போகிறேன். ஸோ அவங்களே வந்துட்டு கொடுத்துட்டாங்க, கிட்டில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் தானே, ஆமாம் சுகர் வந்துட்டு ஒரு 6 பேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மில்க் பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து காஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஊட்டினாலே உங்களுக்கு தெரியும் டீ தான் ஃபேமஸ். ஸோ டீ பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கெட்டிலில் வந்து வாட்டர் வச்சிட்றேன். அந்த 2 ஜீவன்களும் உட்காந்து விளையாண்டுருக்கு. ஓ, ஓப்பன் பண்ணணுமா? நான் எங்கேயாவது லாக் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஓகே, இதில் வாட்டர் ஊற்றி காஃபி போடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புதுசு, இப்போ தான் பண்ணுற மாதிரி. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், ஏன்னா ஒரே ரூம் தான். அவள் வந்து கத்திகிட்ருக்கா. இது தோடத்து நினைக்கிறேன். லைட் எரியும்ல. அதையும் கூட போட்டு தரேன். அப்பா போட்டு தரேன். ஸோ கெட்டில் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ தான் இந்த லைட்டே போடுறேன், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் காஃபி போட்டுடுறேன். இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் மட்டும் அவளை பார்த்துக்கோ. சங்கர் ஒன்று அதிசய பொருள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், சீப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மில்க் பவுடர் போட்டுடலாம். எனக்கு என்னமோ தெரிலைங்க, நான் காரில் வரப்போவே சங்கர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன், எனக்கு ஊட்டினாலே பேய் தானே ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இப்போ லாஸ்ட்டு 2 வீக்ஸாக உட்காந்துட்டு பேய் படமே பார்த்துட்ருக்கேன் நான். அதனாலேயே பேயாக ஞாபகம் வருது எனக்கு. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு மில்க் பவுடர் மட்டும் பிரித்து ஊற்றுறேன். ஒரு வேளை மில்க் பத்தலை அப்படின்னா இன்னொரு மில்க் பவுடர் கொடுத்தலாம். 6 கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்ன போட்டாச்சு. அப்புறம் சுகர், மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வந்து சுகர் வந்து உங்களுக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் இன்னொரு பேக்கெட் சுகர் போட்டுக்கலாம். அது கெட்டில் சவுண்டு தான் வந்துட்டுருக்கு. போட்டேன். காஃபியா டீயா சங்கர்? தள்ளிக்கூட மயிலோ, இங்கே எடுத்துக்கூடா. இவ்வளோ சூடாக இருக்கு. எங்களுக்கு வேணுங்கிற 1/2 டம்ளர் காஃபி வந்துருச்சு. அவ்வளோதான். நான் டீ குடிக்கிறேன். ஸோ டிப் டீ. சங்கருக்கு காஃபி. சங்கர் எப்பவும் போல் சன்ரைஸ் தான் இருக்குது. டீ குடிச்சு பார்க்கலாம். டீயில் ஊட்டினாலே உனக்கு டீ தான் என்ன? கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அவ்வளோதாங்க. ஐயோ, இப்போ தாண்டா டீ போட்டேன். ஸோ 2 காஃபி ரெடி. நான் காஃபி போட்டுட்டேன். சியர்ஸ். சங்கர் பாடி 2 டீ போட்டுட்டேன். அவள் எதையாவது உடச்சிருவாலும் பயம். அவள் மேலேயே எனக்கு கண்ணு இருக்குது. ஒளருன்னு வளர்றேன்.
இந்த இது நைட்டு பாலுக்கு வச்சுக்கலாம் இந்த பவுட்ரு. அவ்வளோதாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னா அது இதுதான். ஸோ நான் இங்கே பாரு அம்மா பாரு கூப்பிடம்மா. சங்கர் வேண்டாம், அதுக்கு மேலே போக வேண்டாம். நாங்கள் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எங்கள் ரெசார்ட்லேயும் வந்துட்டு டின்னருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து 2 days nights தானே வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பக்கத்தில் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு 3 kilometers தான் வந்து ஜூனியர் குப்பண்ணா வந்து இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஃபுல்லாக நான்வெஜ் தான், சில வெஜ் ஐட்டம்ஸ் தான் வந்து இருந்தது. ஸோ மஷ்ரூம் கிளியரன்ஸ் சூப் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெசர்ட்டு, அப்புறம் வெஜ் நூடுல்ஸ், மஷ்ரூம் நூடுல்ஸ், பராட்டா, நான், ரொமானியன் ரொட்டி, ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் டெசர்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மில்க் மெய்டில் வந்துட்டு ப்ரெட்டெல்லாம் போட்டு சம்திங் சூப்பராக வந்து இருந்தது. செம்ம டெம்டிங்காக இருந்தது பார்க்கறதுக்கே. ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து சாப்பிட்டோம். ஸோ டின்னர் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு, ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பிட்டது. ஸோ ரவுண்ட்ஸ்லேயே வந்து இருந்ததுனால எங்களால் நைட் வந்துட்டு வெட்டு கட்டிட்டோன்னு தான் சொல்லணும். எங்களோட நைட் ரொட்டீன் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து எண்டாச்சு. குழந்தைக்கும் வந்து 3 இட்லி கொடுத்தோம். ஸோ அவளும் வந்து தூங்கிட்டா. காரில் வந்துட்டு ஒரு 9:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் தான் வந்து சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்ல பெரிய பெரிய காட்டு பண்ணி, அப்புறம் வந்து கரடி இதெல்லாம் வந்து பார்த்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப டெரிஃபிக்காக வந்து இருந்தது. பட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஊட்டினாலே வந்து சொல்லவா வேணும், அவ்வளோ அழகாக இருந்தது. கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக சூப்பராக பீஸ்ஃபுல்லாக வந்து இருந்தது. ஸோ ரெசார்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு வந்து பிளான் போட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் தூங்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 வந்து ஆயிடுச்சு. அந்த வரைக்கும் நாங்கள் பேசிட்டு ஜாலியாக வந்து அந்த நைட் ரொட்டீன் வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.